அதே அளவு பாலை கொண்டு வந்துட்டேன். மருமக வந்திருக்காளக்கா, கூட கொஞ்சம் பால் வேணும்ல, அதான் ரெண்டாவது கொண்டு ஓடிடுறேன். அதே பாலே போதுமட்டி, அதே மிச்சம் கிடக்கும் டெய்லி. இக்க நான் என்ன துட்டு கொடுத்தா வாங்கிட்டு வரேன்? எங்க வீட்டுல மாடு கிடக்கு, அதுல பாலை கொண்டு வரேன். இக்க கோலம்லாம் போட்டிருக்க, மருமக தானே போட்டா? அவதான் போட்டா. எந்திரிச்சாப்லயே இப்போ? ஆமா, காலையில எந்திரிச்சு கோலம்லாம் போட்டுட்டு என்ன காப்பியை போட்டுட்டு இருக்கா. வரவனுக்கு சந்தோஷம் தானே, மருமக வந்தாச்சு. ஒரு கப்பு காப்பினால அவ கையால குடிக்கலாம்ல. இனி என் நம்மலாம் எந்திரிச்சா காப்பியை போடணும் குடிக்கணும் அப்படின்னு ஒண்ணு இல்லையல்ல. நீ தான் மெச்சுக்கிடணும். இந்த மாதிரி சூழ்நிலையே அங்க இருக்கு. என்னவோ கதை சொன்னாப்ல நடக்கு. எனக்கு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு. அவட்ட நீ சொல்லிரு, அவளுக்கும் புருஷனுக்கு மட்டும் காப்பி போட சொல்லு. எனக்கெல்லாம் நான் தனியா போட்டு குடிச்சுக்கிடுவேன். அவெல்லாம் எனக்கெல்லாம் ஒண்ணும் போட்டு தர வேண்டாம். என்னக்கா இப்படி சொல்லுத? பாக்காள்கள் நான் ஏதோ அவளை கொடுமைப்படுத்தேன், வேலை வாங்குதே நினைச்சிடப்படாதாட்டி. அதான் சொல்லுதேன். என் போக்குல என் வேலை என்ன உண்டுமோ அதை பாத்துக்கிட்டேன். ஒரு கப் அரிசி போட்டோம்னா நீ தின்னு நான் தின்னு 2 நேரம் அது போட்டுல கிடக்கும். அவ போக்குல அவளுக்கும் புருஷனுக்கும் சோறு வைக்கி தின்னுகிட்டு. என்னக்கா சொல்லுது? ஒரே வீட்டுல 2 சமையலா? அவளை தண்ணி கொடுத்தனே எதுவும் போச்சல இல்லையா? அவ போக்குல சோறு வாங்கி கொடுத்துட்டு அவ புருஷனை நல்லபடியா கவனிச்சு எடுத்துட்டு சந்தோஷமா இருந்தா போதும். நான் என் போக்குல கொஞ்சம் சோறு வாங்கி தின்னுட்டு நான் போக்குல ஒரு பக்கத்துல கிடக்கேன். இக்க பாக்க 4 பேர் என்னக்கா சொல்லுவாவோ? வீட்டுக்குள்ளே தண்ணி கொடுத்தன மாதிரிதானே இதெல்லாம். வெளியில உள்ள ஆட்களு அடுக்கலையில வந்துட்டி பாக்க போகுது. நீ தானே பாக்க போற, வேற யாரும் அடுக்கலைக்குள்ள வர போறா? இருந்தாலும்க்கா நான் நினைச்சதோடு நடந்ததோடு சரி, நடந்து போச்சு. இனிமேலும் பிரச்சனையை வளர்க்கறதுக்கு நான் விரும்பல. அதனாலதான் சொல்லுதேன். அவ பாட்டுல என் பிள்ளைய மட்டும் கவனிச்சா போதும் டி, அதே எனக்கு போதும். சரிக்கா, ஒரு 2 நாள் போருக்கா, அதுக்கப்புறம் மெதுவா சொல்லிக்கலாம். கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே இப்படி சொன்னா சரி வராதுக்கா. சொன்னாக்கா அழக்கா எனக்காண்டி ஒரு 2 நாள் பொறுத்துதுக்கா. அதுக்கப்புறம் நான் மெதுவா சொல்லுதேன். சரி, இவ்வளவு தூரம் நீ சொல்லுறதுனால நான் ஒத்துக்கிடுதேன். ஒரு 2 நாள்ல பியாசிர விட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேம்மா. நான் எதுக்கு பொல்லாத மாமியார்னு பட்டம் வாங்கணும்? அத்தை காஃபி எடுத்துக்கோங்க. சின்னத்த நீங்களும் காஃபி எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம் மக்களே, நான் இப்பதான் கொஞ்சம் முன்னால காப்பி போட்டு குடிச்சிருந்தேன். நீ முதல்ல காப்பி குடிமா. அத்தை இருக்கட்டும், பரவாயில்ல. எங்க பிள்ளை காப்பின்னு கொண்டு வந்திருக்கா, குடி வாங்கி. சும்மா இருட்டி. ஒரு 2 நாள் பொறுத்துக்கணும்னு சொன்னோம்லாக்கா, வாங்கி குடிக்கா. முத காப்பி போட்டு கொண்டு வந்திருக்கா. வேண்டான்னு சொல்லாத, யாருக்குனாலும் குடி. குடும்பத்துல எங்க அக்காவுக்கு காப்பியா? அவ இப்படிதான் வேண்டாம் வேண்டாம்பா. ஆனா ஒரு 5-6 தடவை காப்பியை குடிச்சு விடுவா. ஒரு காப்பி பைத்தியம். நம்மள அசிங்கப்படுத்துறதுக்கு வெளியில இருந்து ஆள் வராண்டா. என் தங்கச்சி ஒருத்தியே போது போல இருக்க. ஒரு கப்பு காப்பி வாங்கி குடிச்சு விடுவோம். இல்லன்னு இன்னும் என்னென்ன சொல்ல போறாலும் தெரியலையா? இங்க குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. எடி பிள்ளை காப்பி கொடுத்தாலும் கேளுடி. தேவாவுக்கு காப்பி குடுத்தியா? அவங்க நான் எழுந்திருக்கலத. கொஞ்சமா 1/2 கப்பு போல காஃபி குடிங்கத. அரி இவ்வளவு சொல்லுத. சரி கொண்டா மக்களே, கொண்டா காப்பியை குடிக்க. காப்பி நல்லதா போட்டிருக்கா. காப்பி சூப்பர் மக்களே, அடிபொலியெல்லாம் இருக்கு, அளவுல இருக்கு. தேங்க்ஸ் டே. பிள்ளை கொண்டு காப்பி கொடு மக்களே. நல்லா தூங்கிட்டு வேற இருக்காங்களே, எப்படி எழுப்புறது? காஃபி வேற ஆறிருமே. சரி எழுந்திருக்காங்களான்னு பாக்கும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. ஏய் யாழினி, என்ன காலையில எந்திரிச்சிட்டு போல இருக்கு? ஆமா, சீக்கிரமே வெந்திச்சிட்டேன். இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் காஃபி எடுக்க முன்னாடி போய் பிரஷ் பண்ணிட்டு வாங்க, அப்புறமா காஃபி குடிக்கலாம். எங்க அம்மாலாம் காஃபியை கொண்டு வந்துற டக்குன்னு எதையும் யோசிக்க மாட்டேன், உடனே குடிச்சிடும் எடுத்து. ராஜேசன் சொல்லவும் செஞ்சாங்க, நாளையில இருந்து பாரு உனக்கு ஒரே அட்வைஸ் மழையா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரிதான் இருக்கு, ஆரம்பிச்சாச்சு போல இருக்க. அமர்க்கலமால இருக்கு. போய் ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்ணிட்டு வாங்க. சரிம்மா, இப்பவாது காஃபி எடுத்து குடிக்கலாமா? எப்படி இப்ப குடிங்க. இன்னும் காஃபி குடிக்கலையாக்கா? எனக்கு அடிலாம் வெயிட் பண்ணாத. காலை எந்திரிச்சமா, பிரஷ் பண்ணமா, காஃபியை குடிச்சமான்னு குடி. எனக்காக வெயிட் பண்ணன்னு வச்சுக்கேன், 10-11 மணி தான் காஃபி குடிக்கணும். தூக்கத்துல கூட என் பொண்டாட்டி அழகா தாயா இருக்கா, பூ போல இருக்கவா. சில நேரத்துல புயல் மாதிரி மாறி சுழண்டு அடிச்சிருதா, அவ்வளவுதான். சில நேரங்கள்ல ஃப்ளவர் ஃபயரா மாறிடுது. வேற ஒண்ணு இல்ல, குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். சரி காப்பி வேற ஆறுது, எழுப்பிடுவோம். சூடாதான் என் பொண்டாட்டி காப்பி குடிப்பா, அப்பதான் குடிச்ச மாதிரி இருக்கும்பா. செல்ல குட்டி, இனிய காலை வணக்கம் என் பொண்டாட்டிக்கு. யாரு போட்டா என்ன, காப்பியை குடிக்கணும் அவ்வளவுதான். சரி நேத்து கல்யாண வீட்டுல அங்கிங்க வாடி சாடிட்டு தெரிஞ்ச, அதான் சரி அசந்து தூங்கிட்டு இருப்பியா நினைச்சு எந்திரிச்சு காலையில காப்பியை போட்டு கொண்டு வாடி வந்தேன். யானெல்லாம் பல்ல தேய்ச்சி நடக்க, சீக்கிரம் வா. நான் இருந்தாலும் என் வாய் சும்மா கிடக்காது, லொடன் தான் வரும். வாங்கி கெட்டதுக்குனே நான் பிறந்திருக்க போல இருக்கு. ஒண்ணு இல்லடா, நீ என் பின்னால இருந்தா யானை படையே பின்னால இருக்க மாதிரி, அந்த அளவுக்கு எனக்கு பலம். அதைத்தான் சிம்பாலிக்கா சொல்ல வந்தேன். அதுக்குள்ள பாதியாத கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். காப்பியை குடிச்சு முடிச்ச பிறவும் என்னத்தை என் பொண்டாட்டி யோசிக்கான்னு தெரியலையே. காலையில யோசனை பலமாலாம் ஓடுது. இதுக்கு தானா இவ்வளவு யோசனை?
வந்துட்டா போச்சு. சாயந்தரம் அங்கதானே இருப்ப, வந்துருதே நேரா. ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் எதுவும் வச்சிருப்பானா அவன் அம்மா வீட்டுல. இருக்குமா இருக்கும். சாயந்தரம் பேர் வேண்டியதான் நேரா ஆபீஸ் விட்டு. ஏடி ஏ மக்கா என்னடி நான் கொடுத்த சீர்வரிசையெல்லாம் தூக்கிட்டு காலம்பரே வந்திருக்க வீட்டுக்கு உன் புருஷன் கூட ஏதோ சண்டை போட்டியாடி அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஒரு மணிக்கு காலையில அண்டா குண்டாவோட வந்திருக்க. ஒண்ணு இல்ல நீ. காலையில எந்திரிச்சு என் புருஷன் காபி போட்டு கொண்டு வந்தாரு பாத்தீங்களா? அந்த காபியை குடிச்ச உடனே ஒரு சின்ன ஞானோதயம் பிறந்துச்சு. ஞானோதயமா? காலையிலயா? வேற வேணையே வேண்டாமா? என்ன ஞானோதயம் தெரியல கடவுளே. என்னடி என்ன சொல்லு? வேற ஒண்ணு இல்லம்மா. என் கல்யாணத்தோட 10 பொன் நகை, பித்தளை அண்டா, பித்தளை குடம், சிலபல சீர்வரிசையெல்லாம் கொடுத்து தானே என் புருஷனை விலைக்கு வாங்கியிருக்கான். இப்ப அதுக்கு என் புருஷனை நான் விலைக்கு வாங்கியிருக்கேன். பொறுமைக்கு என் புருஷன் வீட்டுல கிடந்து என் மாமியாரு, நாத்து எல்லாத்துக்கும் சேவை செஞ்சுட்டு கிடக்குறோம். அதான் ஒரு அதிரடி முடிவை எடுத்தேன் காலையில. ஏ பாவி மக்கா என்ன முடிவுடி? என் புருஷனை விலைக்கு வாங்கியாச்சு. பொறுமை எதுக்கு அங்க கிடக்கணும்? அதான் அண்டா குண்டாவெல்லாம் தூக்கிக்கிட்டு வந்துட்டேன். என் புருஷனை சாயந்தரம் போல நம்ம வீட்டுக்கு நேரா வர சொல்லியிருக்கேம்மா. அர்மோல பொறுங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள போய் கொண்டு ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கிய. அம்மியா கிளவி, உங்க மொபலுக்கு ஏகப்பட்ட அறிவு உண்டு. சாதாரண ஆள் கிடையாது. அது சொல்லும். வெரி குட்டா, இப்படிதான் இருக்கணும். வீட்டுக்குள்ள வாட வலது கால எடுத்து வச்சு திரும்பி குளிச்சிட்டு வாங்க. டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட வேண்டாமா? யாழ்னி, உனக்கு பசிக்கணும், நீ சாப்பிட வேண்டியதானே. எனக்கு அண்டிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காத. போய் சாப்பிடு போ. இல்ல எனக்கு பசிக்கல. நீங்க சாப்பிடும்போது நானும் சாப்பிடுதேன். ஒரு வாரமா மழை பெஞ்சு ரொம்ப குளிரா இருக்கலாம். வெண்ணி போட்டு தரட்டுமா குளிக்கிறதுக்கு? எது வெண்ணியா? யாருக்கு? எனக்கா? நான் காலேஜ்ல டூர் போகும்போது சில்வர் ஃபால்ஸ்ல அப்படி குளிச்ச ஆளாகும். நம்ம ஊர்ல ஒக்கி பயில் வந்துச்சு தெரியுமா? அப்போம்ல எங்க ஊர் ஆத்துல போய் முங்கி முங்கி குளிச்ச ஆளாகும். ஏ அப்பா பரவாயில்லையே. அப்ப சரி, பச்சை தண்ணிலே குளிச்சிட்டு வாங்க. என்னடா இது, பாத்ரூம்ல கால் எடுத்து வச்சுட்டு குளிர்ந்த மாதிரி இருக்க? யாருக்கிட்ட? எங்க கிட்டே வா. கொடைக்கானல் குளிர்ல குளிர குளிச்சாலும்னா இதெல்லாம் ஜுஜிபி மேட்ரு எனக்கு. எப்பா என்ன குளிரியா கடவுளே. புது பொண்டாட்டிட்ட கெத்து காணிங்கன்னு நினைச்சா இப்படிதான் போல இருக்கு. கதை கிழிஞ்சிரும் போல இருக்க. இன்னைக்கு எப்படி குளிக்கனே தெரியலையா? சரி, எப்படியோ பல்ல கடிச்சிட்டு குளிச்சிட வேண்டியதான். இனி வெண்ணி போட சொன்னா அவ்வளவுதான், நமக்கு அவமானம். புஷ்பாக்கு போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்க. மாட்டுக்கு எதுவும் தண்ணி வச்சிட்டு இருக்காளா என்னவோ. என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியாடி? ஆனக்கம் கட்டதல்ல ஒரே உறக்கம் தான். இங்க ஒருத்தி நாயா கிடந்து கத்திட்டு கிடக்கேன். அப்படிதான்டி நல்லா கிடந்து உறங்கணும். ஏடி மூத்தவள, நாளைக்கு மாமியா வீட்டுக்கு போனா இப்படிதான் நல்லா உறங்கு. அவ பழைய வாரலால அடிப்பா. சும்மா இருமா. நாளைக்கு உன் மாமியாரி ஒன்ன மட்டும் பேச மாட்டா, என்னையும் சேர்த்தம்படி பேசுவா. என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கா அப்படின்னு லட்சணம் மட்டும் அப்படின்பா. என்ன டீ எப்போ பார்த்தாலும் மாமியா விடு மண்ணா கட்டி விடுன்னு சொல்லி பிள்ளையில போட்டு பயமுறுத்திட்டு அடக்க. சும்மா இருக்க மாட்டியாடி? இல்ல நீர் கொடுக்க கூடிய செல்ல மண்ணாங்கட்டி தான். நாளைக்கு மாமியார் வீட்டுல வாரல் எடுத்து தூரும்பா, சோத்த பொங்கும்பா, கரிய வையும்பா. இவன் எனக்கு ஒண்ணும் தெரியாதும்பா. அப்ப ஏசுவா, கிளிகளின் கிளிப்பா. என்ன கிளிப்பா முதல்ல, அதுக்கப்புறம் தான் ஒமர மொவல கிளிப்பா. ஒமர யாரு கிளிக்க போறா? ஒமர ஒருத்தர் சொல்ல மாட்டா. வாதந்தல ராமாயணம் பாட ஆரம்பிச்சிரோமா. காலையில விடிஞ்சா ராமாயணம், அடைஞ்சா ராமாயணம் தான். ஆமா, நான் பேசினாலே உமருக்கு ராமாயணமா தான் இருக்கும். சரி, 2-3 நாள் கல்யாண வீட்டுல தூங்கல டி. சரி, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலேஜுக்கு பிள்ளைய பள்ளியிடத்துக்கு அனுப்பிவிடு. இட்லி சாப்பிட்டாரே இப்படி 6 இட்லி வச்சிருக்கேன். எங்க இருந்து திங்கக்களையும் 3 இட்லி மீதி வச்சிட்டேன். 3 எண்ணம் தான் தின்னே பாத்துக்கா. மீதியை சாப்பிட்டேன்னா இப்படியே எல்லாரும் மீதிய வச்சா கடைசியில குப்பையில போடணும்னு சொல்லி என் தொப்பையில போடுறேன். பாத்தீங்களா, ஒவ்வொரு மாசம் வீங்கிட்டே போறேன். ஏடி புஷ்பா, நீ எப்படி இருந்தாலும் சரிதான். என் கண்ணுக்கு ஹீரோயின் மாதிரிதான் தெரியுதா. சூப்பரா இருக்கட்டி. சரி, போயிட்டா எனத்தையாவது சொல்லி சமாளிச்சுட்டு போயிருவாரு. வாரில கணிச்சாலும் பயப்பட மாட்டாளுவா, எதை கணிச்சாலும் பயப்பட மாட்டாளுவா. உறங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எழுப்போம். ஒரு அடியே காலையில சாப்பாட்டுக்கு போல மத்தியானம் சாப்பாடை திங்கிட்டு. யார போன் அடிக்க போல இருக்க? எங்க அக்கா தான் போன் போடுதா. சொல்லுக்கா. நீ 3 தடவை போன் போட்டிருக்கேன். ஆள் அனக்கத்தே காணல. இது எங்க போன மாட்டு தண்ணிக்கு போயிட்டியோ? இல்லக்கா, வா மக்க மரானா தூங்கிட்டு காலு ஏழுமே மிட்டக்காலுவா. அதான் எழுப்புக்கு தான் போனேன். இந்த போனுங்கன்னு வெளியில கிடந்துச்சு. அதான் நான் எனக்கு சவுண்டும் கேட்கவும் இல்ல. சொல்லுக்கா. நீ புட்டு வச்சேன். நீ ஒண்ணு செய்யாதுன்னு சொல்லுறதுக்காண்டி தான் போன் போட்டே மதுக்கா. இட்லியை வேற 2-3 குட்டும் அவிச்சு தட்டி வச்சுட்டேனாக்கா. இந்த உன் குழந்தை வேற வேலைக்கு போன சொல்லிட்டு அவர் 3 இட்லி தான் தின்னாரு. மீதி அப்படியே வச்சுட்டு போயிட்டாரு. வேற மாமியார் வருவா. வேற இந்த பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் இட்லி வேற இருக்கக்கா. சரி, இட்லி மீதி தான் வரும். சரி, இருந்தா பரவாயில்ல, ராத்திரி விட தின்னுக்கிட்டேனா. சரி, பிள்ளைகளுக்கு மட்டும் புட்டுதான் அங்க இருக்கட்டும், நான் வந்து எடுத்துக்கிட்டேனாக்கா. என் மாமியாருக்கு ஏற்கனவே காலம்பரம் எந்திரிச்சு ஒரு ரவுண்டு பாடு பேசிட்டு வந்தாச்சு போல இருக்கேன். இட்லி திங்கல இல்லன்னா எங்க அக்கா வீட்டுல புட்ட வைக்கலாம். கொஞ்சம் புட்டு கொண்டு வரட்டுமா? புட்டுனால எனக்கு சரிப்படாது. நெஞ்ச கரிச்சிட்டே இருக்கும். 2 இட்லி எடுத்துக்கொண்டா வா. ஏ அம்மா, என்ன குறுக்கு வளைதம்மா இந்த வயசுல இப்படி இருக்க. இட்லி பொடி எதுவும் வைக்கணுமா? பொடியில ஒண்ணு வேண்டாம். இட்லிக்கு சட்னி வச்சிருந்தாலும் சாம்பார் வச்சிருக்கியா? எனக்கு தேவன ஊத்தி கொண்டா.
குழச்சி தின்னாதான் நமக்கு வயிறு நிறைஞ்சாப்ல இருக்கும். பஞ்சி ஓ மருமக ஏதோ பூரி சுடுத வாசம் அடிக்கி திங்க வரட்டு ஓடுறேன். மருமக கிடக்கா அவகிட்ட எதுக்கு தொண்டாந்து நிக்க? எங்க வீட்டுக்கு தெலங்கன வர வேண்டியதானே? புஷ்பா இந்த வெள்ளை மக்கா வந்திருக்கா, அவளுக்கு 5-6 இட்லி கொண்டா. எங்க அக்கா வீட்டு வர போயிட்டு வரேன். புஷ்பா பொண்ணு மாப்பிள்ளை எங்கேயும் வெளியே போறாங்களோ? வெளிய இங்க போலியாச்சி, வீட்ல தான் இருக்காவோ. அதானே கேட்டேன். கல்யாணம் முடிச்சு 3 நாள் நம்ம ஊர்ல வீட்டை விட்டு வெளியே விடப்படாதுன்னு சொல்லுவாவா. எங்கேயும் பேங்கி சுத்திட்டு கிடக்காம. சரியாச்சி. உன் மாறு மட்டும் சுவாத்த கஞ்சி எதுக்கு எதிர்பார்க்க? பியாசம் இருக்கிறது எங்க வீட்டுக்கு வந்துரு. எங்க வீட்டுல சுவாறு இல்லையா கஞ்சி இல்லையா? என்ன நேரம் சுவாத்து வரல ஏதோ இருக்கும். இதான் பஞ்சி ஃப்ரெண்ட் இருக்கணும் கேது. அழகா இட்லி புட்டு புட்டு போடு. புளிச்சியமக்கா புட்ட வச்சாச்சி வந்து சாப்பிடு. சரிம்மா. எப்பா என் நாமரி குளிர்தையா, பல்லு கிட்டுக்கிட்டு அடிக்கி. என்னங்க குளிச்சு வந்தாச்சாக்கோ? குளிர்லையா? உணரவா சூப்பரா இருக்கு. எப்படி இருக்குதுமா? ஜம்முன்னு இருக்கு. குளிச்சாச்சு. அம்மா எதுக்கு இந்த நக்கல் சிரிப்பு? ஒண்ணு இல்ல சும்மாதான். அத்தை புட்ட வச்சிட்டு இருக்காங்க, எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. சரி, சாப்பிடலாம். டக்குன்னு நீ போய் சாரியை மாத்திட்டு வா. இருக்கு நம்ம 2 பேரும் வெளியே போறோம். வெளியவா? ஏதாவது திட்ட போறாங்க வீட்ல? அதெல்லாம் எங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லிக்கிட்டேன். நீ டக்குன்னு போய் சாரியை மாத்திட்டு அப்படியே புட்டு எடுத்து வந்துரு. நம்ம 2 பேருக்கும் டக்குன்னு சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்பிடலாம். எங்க போறதுக்கு? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அங்க போன ஒய்யாம கூப்பிட்டுட்டே இருக்கான் அன்னைக்கு. சீக்கிரம் போன யார வேற ஆயிட்டு. அவன் வேற எதிர்பார்த்துட்டு இருப்பான். போய் டக்குன்னு சாரியை மாத்திட்டு டக்குன்னு நம்ம 2 பேரும் சாப்பிட்டுருவோம். போ. எனக்கு தெரியாதுப்பா, உங்க அம்மாட்ட நீங்க தான் சொல்லணும். அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டேம்மா. டக்குன்னு போயிட்டு வா. ரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரமா இவ்வளவு நாள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தானே ஐயா. ஒரு பொய் கூட நான் சொல்ல மாட்டேனே. இப்போ முத நாளே பொய் சொல்ல ஆரம்பிச்சாச்சே என் பொண்டாட்டிட்ட. நான் கூட யோசிச்சிருக்கேன், ராஜசன ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்லுதாரு, லட்சக்கணக்கில் பொய் சொல்லுதாரா, ஏன் இப்படிலாம் பண்ணுதாரு அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆனா இப்ப தானே ஐயா புரியுது. நம்ம கதை போற பக்கம் பார்த்தா டப்பா டான்ஸ் ஆடிரும் போல இருக்க.